ஒரு இருட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய வாழ்க்கை எங்கன்னே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தன் மனசுக்குள்ள அவ்வளவு கவலைகளையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் அதிகமா வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுனாலே தனிமையை விரும்பி அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தன்னுடைய இயக்கத்தை நானே பார்த்துக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நம்முடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இந்த துணி துவைக்கும் போது வச்சு கும்மாங்குத்து குத்துவாங்களோ அதே மாதிரி தான் 2025 குத்திட்டாங்க. வச்சு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சக்கையாக தான் இவங்க இப்போ வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் உட்காந்துருப்பாங்க. மீண்டும் புது சட்டை போட்டால் எப்படி கம்பீரமாக ஜம்முன்னு போவாங்களோ அதே மாதிரி போகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த 2024 யாரையும் அதிகமாக லைக் பண்ண மாட்டோம். இப்போ ஃபில்டர் பண்ணி தான் முடிவெடுப்போம். சிம்ம ராசியில் அதிகமாக ஃபில்டர் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய அம்சம் நம்மளுடைய பூர நட்சத்திரம். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 புத்தாண்டுல இருந்து மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? மக நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். மக நட்சத்திரம் இருக்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ராசியில தான் நம்முடைய சிம்ம ராசியில தான் மக நட்சத்திரம் இருக்கு. அப்ப சூரியன் கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்தின் செயல்பாடு. ஒரு விஷயத்தை இயக்கணும்னா அதுக்கு நம்ம சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல தான் இந்த வருடத்தில் வந்து மக நட்சத்திரக்காரர்கள் ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை எங்கன்னே தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். தன் மனசுக்குள்ள அவ்வளோ கவலைகளையும் அவ்வளோ பிரச்சனைகளையும் அதிகமாக வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். தடைகள் அப்படியே என்ன பெரிய தடைகள் இருந்தாலும் அதை முடித்து இவங்க வெற்றி பெறுவாங்க. அதே போல் இவங்களுடைய திறமைகள் மூலமாக முன்னேறுவாங்க. யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையே அதிகமாக விரும்புவாங்க. யாரு கூடயும் வந்து போய் கவலையை சொல்லி வருத்தத்தை சொல்லி நான் ஷேர் பண்ண விரும்பலை. என் கவலை என்னோட இருக்கட்டும், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற தனித்துவத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் மக நட்சத்திரத்துக்கு உண்டு. ஏன்னா கேதுனாலே தனிமையை விரும்பி அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தன்னுடைய இயக்கத்தை தானே பார்த்துக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நம்முடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். தனித்திறமை மூலமாக வெற்றி பெறுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை இல்லை, வேலை இழந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதில் இவங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உறுதியாக ஏற்பட போகுது. அதே போல் மக நட்சத்திரத்தில் குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய லாக்காகி இதை விட்டு வெளியே வர முடியலைங்க, என் மனசை விட்டு சொல்ல முடியலங்க, நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் கடந்த காலங்களில் ஏற்படுது. ஏன்னா நம்ம ஜாதம் பார்க்கும்போது நேரடியாக ஜாதம் பார்க்குறோம், ஆன்லைன் மூலமாக ஜாதம் பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்து நம்ம சிம்ம ராசி நம்ம மக நட்சத்திரக்காரங்களாம் ஃபில்டர் பண்ண வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கஷ்டங்களை வச்சுட்டு வெளிப்படையாக சிரிச்சு முகமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நமக்கே பொறாமையாக இருக்கும். எப்படிப்பா இப்படி இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னா, என் கஷ்டம் என்னோட போட்டுங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, யாருக்கும் சொல்ல விரும்பலை, கஷ்டப்படுத்த விரும்பலைங்க. உங்கள்கிட்ட ஜாதம் பார்க்கறனால இதை சொல்கிறோம், இல்லைன்னா இதை கூட நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்த விஷயங்களை சொல்கிறீங்க வெளிப்படையாக. ஸோ அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற பண்பு தான் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கவலை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்றான்னு அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை இறை அருள் மூலமாக நீக்கிட்டு இவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய மக நட்சத்திரக்காரர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் அரச மரம் விநாயகர் மட்டும் இருந்தாருன்னா மறக்காமல் இவங்க வந்து தினமும் அவரை பார்த்துட்டு போய் வழிபாடு செஞ்சுட்டு இவங்களுடைய இயக்கத்தை தொடங்கினாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். விநாயகரை அதிகமாக கைப்பற்றக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய மக நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கிரகங்கள் ரீதியாக உண்டு என்பதை நம்ம பார்க்கலாம். பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது 2026 பல பிரச்சனைகளையும் சிறை கைதியாக மாட்டிக்கிட்டேன். சிறை கைதினா சிறைச்சாலை போவது மட்டுமே சிறை கைதி கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய வீட்டுக்குள்ள, தன்னுடைய அலுவலகத்தில், தன்னுடன் இருக்கும் நட்புகளில், தன்னை நம்பி ஒரு பாசம் வச்சாங்கன்னு சொல்லி இவங்க மேலே பாசம் வச்சாங்கன்னு சொல்லி இவங்களே போய் அவங்க மேலே வாண்டடாக பாசம் வச்சு மாட்டிக்கிறதுல, ஏமாறுறதுல சிக்கிட்டு தவிக்கிற நம்முடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்.
ஓ, அருமை. ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உண்டு. கடந்த ஒரு 5 மாத காலமாக தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே வெளிப்படையாக பேச முடியாமல் கஷ்டப்படுற நட்சத்திரங்களில் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுற நட்சத்திரங்களில் நம்மளுடைய பூர நட்சத்திரம் ஒன்று. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க வந்து யாரையும் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. சிம்ம ராசியில் அதிகமாக ஃபில்டர் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய அம்சம் நம்மளுடைய பூர நட்சத்திரத்துக்கு உண்டு. பூர நட்சத்திரக்காரங்கிட்ட எளிதாக பேசிட முடியாது. போய் பக்கத்தில் போய் நெருங்கி உட்காந்துட முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் நம்ம அந்த ரியாலிட்டி அன்பை வாங்கிட்டோம்னா அவங்களுடைய ஃபுல் வைப்ரேஷன் நம்ம வாங்கிக்கணும். அப்படியே அவங்க வெளிப்படையாக அன்பு காட்டுவாங்க. பார்க்க தான் அந்த கண் பார்வையிலே பேசக்கூடிய செயல்பாடு உண்டு. இவங்க கண் பார்வையில் தான் பேசுவாங்க. வாயை விட்டு பேசுறதை விட அப்படியே அந்த கண் பார்வையிலே சொல்லுவாங்க, நீ கரெக்டாக இல்லைன்னா நான் உன்னை விட்டு விலகிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவங்க வெளிப்படையாக பேசும். அந்த கண் பார்வை மூலமாக வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை எப்படி இந்த துணி துவைக்கும்போது வச்சு கும்மாங்குத்து குத்துவாங்களோ அதே மாதிரி தான் 2025 குத்திட்டாங்க. வச்சு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சக்கையாக தான் இவங்க இப்போ வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் உட்காந்துருப்பாங்க. மீண்டும் புது சட்டை போட்டால் எப்படி கம்பீரமாக ஜம்முன்னு போவாங்களோ அதே மாதிரி போகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த 2026 ஏற்பட போகுது. அதுவும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அமையும். அவங்க லேட் மேரேஜ் அவங்க லைஃப்பில் பெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் காலதாமதமாக திருமணம் முடிக்கிற நம்மளுடைய பூர நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே திருமண வாழ்க்கையில் சூப்பராக இருப்பாங்க. கொஞ்சம் வேகமாக திருமணம் முடிச்சிட்டேன், இல்லை விருப்பப்பட்டு திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய சுயஜாதம் வலிமையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை சந்திக்காங்க. லவ் பண்ணி முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, அல்லது வேகமாக திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்களும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க. நான் உண்மையான அன்புன்னு நினச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை சரியாயிடும். உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரியாகி ஒரு சந்தோஷமான நிலையை செல்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026 பூர நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.